இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாப்டர் 2ல் யூனிட் எக்ஸசைஸ் 2 பார்க்குறோம். தேர்ட் கொஷின் அதில். ஸோ ஒரு கொஷின் வென் எ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஏ பி அண்ட் சி, ஓகேவா, ஒரு 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் டிவைடட் பை 13 டிவைட் பண்ணும்போது த ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ் ஆர் எவ்வளோ ரிமைண்டர்ஸ் கிடைக்குதுன்னா 9, 7 அண்டு 10. ஸோ இந்த 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸையும் 13 டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த ரிமைண்டர்ஸ், நம்ம ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்கணும். எப்போ அப்படின்னா வென் a + 2b + 3z அப்படின்னு இருக்கும்போது இதே நம்பர் இஸ் டிவைடட் பை 13. இதே நம்பர் 13 டிவைட் ஆகும்போது வரக்கூடிய ரிமைண்டர் எவ்வளோன்னு நீ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து எந்த வடிவத்தில் எழுதிக்கலான்னு பாருங்கள். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் a, b, cங்கிறதுனால இப்போ a இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கோஷியன்ட்டுன்னு தெரியாது. ஸோ 13q ப்ளஸ் r எவ்வளோன்னு தெரியும், 9. அதே மாதிரி பிங்கிற இன்டிஜர் வந்து 13 டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் ரிமைண்டர் 7ன்னு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் c = எப்படி எழுதுகிறோம், 13q ப்ளஸ் ரிமைண்டர் 10 இந்த மாதிரி எழுதியிருக்கோமா. ஸோ இது வந்து கொஷின் கிவன், ஓகேவா. இதில் நம்ம வந்து ஃபைண்ட் த ரிமைண்டர் தான், ரிமைண்டர் ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். வென் a + 2b + 3z. ஸோ இந்த வடிவத்துக்கு இதை மாற்றுறோம். அதே 13 தான் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன கோஷியன்ட் வருதோ அதை வச்சு என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு a + 2b, பியை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், சியை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அதே தான் ஃபஸ்ட்டு ஏவை அப்படியே எழுதிடலாம், +9. அதே மாதிரி 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும் பியை, அதே மாதிரி சியை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 13q + 10. ஸோ இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி நான் எழுத போகிறேன். 13q + 9 + 26q + 14 + 39q + 30. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு 13, இங்கே ஒரு 26, இங்கே ஒரு 39 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 78q வரும். ப்ளஸ் ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 53 வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து 13 × q அந்த வடிவத்தில் வேணும். அப்படிங்கிறதுனால நான் என்ன மாதிரி மாற்றுறேன்னு பாருங்கள். 78q ப்ளஸ் இந்த 53-ஐ 52 + 1ன்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் ஏன் அப்படி மாற்றுறோன்னா இது வந்து 13 டிவைட் ஆகக்கூடிய நம்பராக மாறும், அதனால தான். ஸோ இங்கே 13 × 6q + 4 + 1 இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்கள் ரிமைண்டர். a + 2b + 3cங்கிறது 13 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கோஷியன்ட் இது தான் இருக்கும். ஸோ ரிமைண்டர் r வந்து 1. ஸோ த ரிமைண்டர் இஸ் 1. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ரிமைண்டர் வேல்யூ இஸ் 1. ஸோ வெரி சிம்பிளாக செஞ்சாச்சா. ஓகே, தேங்க்யூ.